Hi friends, welcome to Chellam tips. Friends, in this video நம்ம வந்து ஓவனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த gloves ரெடி பண்ண போறோம். இந்த gloves வந்து ஓவன் இருக்குறவங்களுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் அப்படினு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஓவனுக்கு மட்டும் இல்ல, நம்ம வந்து கிச்சன்ல வந்து இட்லி பாத்திரம் எடுக்கும்போது கையில ஆவி படாம இருக்கிறதுக்கு, அப்புறம் வந்து நம்ம பாலாத்தும் போது கையில ஆவி படாம இருக்கிறதுக்கு எல்லாமே இந்த gloves நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் திக்கான கிளாத் ஒன்னு போட்டுருக்கேன். அதுக்கு கீழ சாஃப்ட்டான கிளாத் ஒரு 4 கிளாத் மடிச்சு போட்டுருக்கேன். என்ன அகலம் என்ன உயரம் அப்படினாக்க 15 இன்ச் அகலமும் 15 இன்ச் உயரமும் இருக்க மாதிரி இப்போ 5 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோம் फ्रेंड्स. இதை எப்படி நம்ம வந்து க்ளவுஸா ரெடி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு எல்லாமே பின் பண்ணிக்கோங்க. 4 சைடுமே பின் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஃபுல்லா இந்த சைடு எல்லாமே பின் பண்ணியாச்சு. இப்போ ஓரத்துல தையல் ஒன்னு போட்டுட்டு வந்துடலாம். சோ நான் மார்க் பண்றேன்லையே அந்த ஓரத்துல போட்டுக்கோங்க. இது போல ஓரத்துல போட்டுக்கலாம். நாலா பக்கமும் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ 4 பக்கமும் தையல் போட்டாச்சு फ्रेंड्स. இப்போ இதை எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ பின் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம் फ्रेंड्स. பின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இது போல மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நிறைய லேயர்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, சோ அதெல்லாம் சேர்த்து இது போல தையல் போட்டுக்கலாம். பார்க்க நமக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ஃபுல்லா இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே போலவே ஆப்போசிட்லி இந்த சைடுல இது போல மார்க் பண்ணிக்கோங்க. சோ இப்போ ஃபுல்லா நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். சோ இதெல்லாம் நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம ஸ்டிட்ச் போடாமலும் ரெடி பண்ணலாம். இது போல ஸ்டிட்ச் போட்டுக்கிட்டோம் அப்படினாக்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்ணிட்டேன். சோ இன்னும் ஒன்னு இருக்கு, அது மட்டும் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சோ அவ்வளவுதான். இப்போ வந்து ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிளாத் அப்படியே நம்ம மடிச்சு போட்டுக்கலாம். எந்த பக்கம் உங்களுக்கு உள்ள போகணும், எந்த பக்கம் வெளியில இருக்குன்னு நினைக்கிறீங்களோ சோ அந்த உள்ள போகக்கூடிய அந்த பக்கத்தை வந்து மேலே வச்சுக்கோங்க இது மாதிரி. இப்போ இந்த டார்க் கலர் பேண்ட் கிளாத் இருக்கிற சைடு வந்து நான் உள்ளுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி மடிச்சு வச்சிருக்கேன். சோ இது மேலே உங்க கைகளை வச்சுட்டு அப்படியே இது போல மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம அப்படியே பின் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லா பின் பண்ணியாச்சு. இப்போ எப்படி தைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் फ्रेंड्स. கீழ கொஞ்சம் எக்ஸஸா இருக்கு, அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துறேன். ஒரு 1 இன்ச் போல நான் வந்து கீழ மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். சோ இப்போ வந்து இந்த இடத்துல இங்க இருந்து ஆரம்பிச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். நம்ம கை மாதிரி வரைஞ்சோம் இல்லையா, சோ அது மேல அப்படியே தையல் போட்டுட்டு வந்துருங்க. இதெல்லாமே நம்ம கடையில வாங்கி தான் யூஸ் பண்ணுவோம். இனிமே நம்ம வாங்க தேவையில்லை. நம்ம வீட்லயே நம்ம கிட்ட இருக்கிற கிளாத் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் फ्रेंड्स. நீங்களும் 1 2 இது போல செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டிட்ச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸஸா இருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வரைஞ்சதுக்கு மேலே எக்ஸஸா இருக்கிறத தையலை டச் பண்ணாம அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. சோ இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இன்னும் எக்ஸஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படினாக்க நமக்கு வந்து gloves ரெடியா இருக்கும். சோ பாருங்க இப்படி தான் இருக்கு फ्रेंड्स. இப்போ நம்ம வந்து இந்த கீழ வந்து ஃபினிஷிங் பண்ணனும். சோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஓரம் தச்சிக்கலாம். ஏதாவது ஒரு பீஸ்ல வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 இன்ச் அகலம் இருக்க மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிராஸ் பீஸை அட்டாச் பண்ணிக்கலாம். சோ இந்த கிளாத்தோட நல்ல பக்கம், அதாவது க்ளவுஸோட மேல் சைடுல வச்சிட்டு நம்ம இது போல தையல் போட்டுக்கலாம். அதுக்கு அப்புறம் நம்ம அதை அப்படியே மடக்கி உள் பக்கம் வச்சு நம்ம வந்து ஒரு பைப்பிங் மாதிரி இது வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். தச்சாச்சு. இப்போ இது அப்படியே மடிச்சு உள் சைடு வந்து நம்ம அப்படியே பைப்பிங் மாதிரி தைக்கணும். இந்த இடத்துல நம்ம தையல் போடணும்.
நீங்கள் மோஸ்ட்லி இது ரெடி பண்ணும்போது காட்டன் கிளாத்தாக இருக்க மாதிரி பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு திக்கான கிளாத் வைங்க. நான் ஒரு பேண்ட் கிளாத் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரி. அப்போ உங்களுக்கு ஹீட்டை வந்து நல்லா உங்கள் கைகளுக்கு கொடுக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஓரமும் தைச்சாச்சு. இப்போ நம்ம இதை தொங்க விடணும் இல்லையா, அதுக்கு ஒரு நாட் மாதிரி ஒன்று வைக்கலாம். ஸோ அதே மாதிரி கிளாத்லேயே இது போல் மடித்து தைச்சிக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது இப்படி மடித்து இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து வேலில் ஹேங் பண்ணி வைக்க ரொம்பவே அழகாக இருக்கும். யூஸ் பண்ணது போக நம்ம மற்ற நேரத்தில் வேலில் ஹேங் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த க்ளவுஸை நம்ம கையில் போட்டுட்டு எவ்வளோ ஹீட்டான பாத்திரத்தை கூட நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஆவி அடிச்சிருமோ அப்படிங்கிற பயத்தில் நம்ம இட்லி பாத்திரத்தை திறப்போம் இல்லையா, ஸோ அது எல்லாமே நம்ம ரொம்பவே ஈஸியாக திறக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி என்னை இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நீங்களும் இது போல் க்ளவுஸ் ரெடி பண்ணிங்க அப்படின்னாக்கா அது ஒரு ஃபோட்டோ எடுத்து chellamtips@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்கையில எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலேயே உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.